வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் குடும்பமாக வாழ்த்துறோம். டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர் இன்றைக்கு வேணால் தென்றல் நிகழ்ச்சிக்கு புதிதானவராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி அவர் புதிதானவர் அல்ல. ஆமாம், அவர் புதிதானவர் அல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். கர்த்தரை பாடி ஆராதனைக்குள்ள ஜனங்களை நடத்துகிற ஒரு தேவ மனுஷன், ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சாங்ஸை எழுதுகிற ஒரு தேவ மனுஷன் நம் மத்தியில் இந்த நாளில் தென்றல் நிகழ்ச்சிக்கு பாஸ்டர் ஆஸ்பான் சாம் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு கூட சேர்ந்து அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தேங்க்யூக்கா. தென்றல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். என் அன்போடு கூட அழைத்ததான அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆஸ்பான். ஆஸ்பான் எங்கள் குடும்பத்தில் ஒருவர். ஆமாம், இந்த உறவை பல நாட்களாக இருக்குது, பல வருடங்களாக இருக்கிறது. ஆமாம், அன்று முதல் சந்தித்த முதல் நாள் முதல் இன்று வரைக்கும் அந்த உறவை ஆண்டவர் பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த உறவை நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பிள்ளைங்க சேர்ந்தே வளருகிறார்கள். ஆச்சரியமாக இருக்குது கர்த்தருடைய நடத்திப்பு. அதான் வசனம் சொல்லுதுலப்பா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமும் நன்மை. அது இன்பம் மாத்திரம் இல்லை, அது நன்மை. தேவ மனிதர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் ஒரு சகோதரத்துவத்தோடு நம்ம பழகும் பொழுது உண்மையிலேயே we grow together. Yes, that's right. Yes. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இன்றைக்கு ஆவியானவரை வரவேற்று, அப்பா எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாங்கப்பா. அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இல்லங்களில் அப்பா நீர் இறங்கி வாங்கப்பா. Let your presence be felt at each and every person's house. அப்பா அவங்க என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, பட் நவ் as we sing and worship you, அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால அவர்களை நீங்கள் நிரப்புங்கப்பா. உங்கள் மகிமையினால ஒவ்வொருத்தரையும் மூடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா லெட் ஒவ்வொரு வீடுகளிலேயும் அப்பா அந்த பிரசன்ஸ் லெட் இட் பி ஃபெல்ட். அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் ஆராதனைக்குரியவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உம் மகிமையால் என்னை மூடிடுமே. உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, சேர்ந்து பாடுங்க. மகிமையால் என்னை மூடிடுமே. அழகே என் உயிரே, அணைக்கும் ஆதரவே, அன்பின் இயேசுவே நீர் வாருமே. அழகே என் உயிரே, அணைக்கும் ஆதரவே, அன்பின் இயேசுவே நீர் வாருமே. உம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. உம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. ஒரு உன்னதமான ஒரு தேவ மனுஷன் பேசுகிறத நான் கேட்டேன். வாவ், அருமையான ஞானமுள்ள வார்த்தை. யூ கேன் ஃபேக் பவர் பட் நாட் பிரசன்ஸ். நீங்க உங்களுடைய அதிகாரத்தை ஃபேக்கா நீங்க காமிக்க முடியும், ஆனா தேவ பிரசன்னத்தை ஃபேக்கா யாரும் காண்பிக்கவே முடியாது. தேவ பிரசன்னம் மகிமை நிறைந்தது. ஆமென். அவர் நம்ம கூட இருப்பது தான் தேவ பிரசன்னம் இல்ல? And it is a promise that God has given us. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கும் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னம் அப்படினாலே அவரே நம்ம கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? உன் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, ஆமென். உம்முடைய மகிமையினால் என்னை மூடிடுங்க ஆண்டவரே. அப்பா
உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உம் மகிமையால் என்னை மூடிடுமே, உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உம் மகிமையால் என்னை மூடிடுமே. அழகே என் உயிரே அணைக்கும் ஆதரவே, அன்பில் இயேசுவே நீர் வாருமே. அழகே என் உயிரே அணைக்கும் ஆதரவே, அன்பின் இயேசுவே நீர் வாருமே. உம் தயவா என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. ஓம் தயவா என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. இந்த பாடல் மிக அழகாய் கர்த்தர் ஆழமான வார்த்தைகளை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் எங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுச்சு. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ருசிக்கவும் அவருடைய மகிமையில ஊறி போய் soaked in God's presence. அப்படி ஒரு மகிமையை உணர்ந்ததுனால தான் ஆவியானவர் இந்த பாடலை கொடுத்தார். இன்றைக்கு முழுவதும் இந்த பாடலின் மக்கத்துவத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ், எப்படி இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் நம்மளை பிரயோஜனமாக்குச்சுன்றத நம்ம ஜனங்களுக்கு பேச போகிறோம். எஸ், முதல்ல இந்த பிரசன்னத்தை குறித்து நம்ம பேசும்பொழுது அந்த பிரசன்னம் எவ்வளோ அழகா நம்மளை நிரப்புதுன்னு பாடணும். எஸ், இந்த பாடல் நீர் வாருமே அப்படிங்கிற இந்த பாடலை சமீபத்தில் நாங்கள் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணோம். நீங்களும் நம்பிக்கை டெலிவிஷனில் கடந்த 2 வாரமாக இந்த பாடலை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. எங்களுக்கு இந்த பாடல் ஒரு ஷூட் மாதிரியே இல்லை. என்ன ஆஸ்பான், ஷூட்டே இல்லை. திஸ் வாஸ் ஒரு செஷன் ஆஃப் வர்ஷிப் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஷூட் ஃப்ளோரில் நாங்கள் யாருமே நடிக்கலை. அப்படியே மனசார ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு. அந்த ஷூட் ஃப்ளோர் வாஸ் ஃபில்ட் வித் காட்ஸ் பிரசன்ஸ். அங்கே வீடியோ எடுத்தவங்க, எங்களை வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களும் சேர்ந்து ஆராதிக்கிறத நாங்கள் பார்த்தோம். இது மாத்திரமல்ல, சம்டைம்ஸ் சில வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அவர் நம்மளை அணைக்கிறது போல உணர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். ஷீபாலாம் பார்த்தீங்கன்னா she was filled with tears. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வரிகளை நம்ம வீடியோ எடுக்கும் பொழுதே, இதை பாடும் பொழுதே அந்த மகிமை நம்மை நிரப்பினதை பார்த்து இதுதாங்க அந்த அழகு. அந்த அழகு ஏன் why so powerful அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because it is we are worshiping the Holy Spirit. இவ்வளவு மகிமையும் மேன்மையும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களால் அல்ல, மியூசிக்கோ இல்லைங்க, ஆவியானவர். ஒருவேளை நீங்க பெந்தேகோஸ்தே திருச்சபையின் அங்கத்தினராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றவர்களாக நம்ம நிச்சயம் இருக்கணும். We should have this Pentecostal experience. Yes, this is what God wants us to receive. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. It's so important that you receive Holy Spirit. Amen. அதனால தான் அந்த பாடலினுடைய எண்டிங்ல நீங்க கிரெடிட் ரோல்ல பார்த்திருப்பீங்க, a soulful tribute to the Holy Spirit and a graceful sequel to வாருமையா அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம். வாருமையா இந்த அளவுக்கு எல்லாரையும் ரீச் பண்ணதுக்கு காரணமோ அதுதான் ஆவியானவர். We are singing about the Holy Spirit. So அதனால தான் அந்த பரலோக காற்றாக, உன்னத பலனாக, அக்கினி நாவாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். எஸ், இப்போ நீங்க அந்த பரலோக காற்று உங்க அறைய நிரப்பணும் அப்படின்னு நீங்க கேளுங்க, வாஞ்சையா. that thirst inside தான் அந்த ஆவியானவருடைய நிரப்புதல தரும். எஸ்,
அந்த தர்ஸ்ட் நீங்க இப்ப கேளுங்க. உங்க அறையை நிரப்பணும், உங்க இருதயத்தை நிரப்பணும், உங்க மனசு முழுக்க ஆவியானவரால் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டு எங்களோட கூட இணைந்து இப்ப பாட போறீங்க. ஸ்தோத்திரம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க. ஓ யூ ஆர் குட், யூ ஆர் குட். ஓ அப்போஸ்தலர் 2 பரலோக காற்று அவங்க இருந்த அறையை நிரப்பினது. யாரை நிரப்பினது என்றால் காத்திருந்தவர்களை நிரப்பினது. ஆமென். யாரெல்லாம் சீஷர்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய வல்லமை வெளிப்பட இந்த தருணத்துக்காக காத்திருந்தார்களோ அவர்களை ஒரு காற்று நிரப்பினது. அவர்கள் நாவிலே அக்னிமயமான பிரிந்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் பேச வைத்தார். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சொல்றோம், you will receive the Holy Spirit right now. இப்போ சீஷர்கள் மத்தியில் வெளிப்பட்டது போலவே எங்கள் மத்தியிலும் வெளிப்படுவீராக என்று சொல்லி எங்களோட இணைந்து இந்த பாடலை பாடலாமா? Thank you Lord. பரலோக காற்றாக உன்னத பலனாக அக்கினி நாவாக என்மேல் வாருமே. பரலோக காற்றாக உன்னத பலனாக அக்கினி நாவாக என்மேல் வாருமே. நீர் என்னில் நானும் ஒன்றாக மாறுவேன். நீர் என்னில் நானும் பிரியாமல் வாழுவேன். நீர் என்னில் நானும் ஒன்றாக மாறுவேன். நீர் என்னில் நானும் பிரியாமல் வாழுவேன். உம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. ஓம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. இதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த முதல் சரணத்தை முடிப்பதற்கு it took 6 months for me. 6 மாதம் முழுசாயிடுச்சு. பரலோக காற்று, அக்னி நாவு, உன்னத பலன் வந்துருச்சு. இதை பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்தது எப்படி இது இந்த அந்த சரணம் என்ன எழுதுறது, அது காத்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் பல நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜெபத்தில். ஆனால் அந்த வரியே தோணவே இல்லை, என்ன எழுதணுன்றதே வரவே இல்லை. ஒரு நாள் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது அதில் கணவன் மனைவி உறவை குறித்து அழகாக போடப்பட்டிருக்கிறது. அந்த உறவை குறித்து பேசிட்டு இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இசைந்திருப்பார்கள் என்று சொல்லிட்டு இந்த ரகசியம் பெரியது. இது மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த இசைந்து இருக்கிற வார்த்தை. அப்ப அந்த இசைந்துன்ற அந்த வார்த்தையை நான் வாசித்த மாத்திரத்தில் இந்த பாடலின் வரிகள் எனக்குள்ள வருது. நீர் என்னில் நான் உம்மில் ஒன்றாய் மாறுவேன், பிரியாமல் வாழுவேன். இந்த ஏக்கம் தாங்க அந்த பாடல் ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்துச்சு. வசனம் சொல்லுகிறது இல்லப்பா, அவர் ஆவியானவர் கொடுக்கப்படும் பொழுது அவர் நம்மோடும், அதாவது அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும், இன்சைட் ஆஃப் அஸ். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆவியானவரே நீங்க எனக்குள்ள, அதாவது நாங்க ஒன்றாய் மாறணும் அப்பா. we want to become one. ஒரு 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 இணைப்பு, ஒரு இசைவு ஆவியானவருக்கும் நமக்கும் வேணும். அப்பதான் நம்மளால சாட்சியா வாழ முடியும் இல்ல? அந்த பியூட்டிஃபுல் லைன்ஸ் ஆஸ்பான் தான் பாடினாரு இதுல நம்மளுடைய சாங்ல. பாடுங்க ஆஸ்பான். we want you to sing those lines for us. amen. நீர் என்னில் நான் உம்மில் ஒன்றாக மாறுவே, நீர் என்னில் நான் உம்மில் பிரியாமல் வாழுவே, நீர் என்னில் நான் உம்மில் ஒன்றாக மாறுவே, நீர் என்னில் நான் உம்மில் பிரியாமல் வாழுவே. உம் தயவா என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. உம் தயவா என்னை தாங்குமே,
போதுமே. ஏன் இது ஆண்டவர் ரகசியம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5 சொல்றாருன்னா, we are spiritual beings. ஆமா, என்னதான் ஒரு பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம வாழ்ந்தாலுமே நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆமென். அது வந்து நம்ம எப்பவுமே நம்ம மனசுல அது இருந்துகிட்டே இருக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஏன் இதை சொல்றேன்னா, பொதுவா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு லெவல் வரைக்கும் தான் தன்னுடைய சுய முயற்சினால வர முடியும். ஆஃப்டர் தட் யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்பிரிட். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இது தெரிஞ்சு புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட கூட மாத்திரம்தான் உங்களால உயர முடியும். Only Holy Spirit can take you and lift you up. Amen. அப்போ இதுதாங்க ரகசியம். நம்ம அவரோடு கூட ஒன்றா இருக்கிறோம்னா அதுதான் ரகசியமே. ஆமென். ஆண்டவர் நம்மள ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா தான் வச்சிருக்கிறார். and we need the Holy Spirit. அந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். we need அப்படினா அவர்தான் நமக்கு தேவை, அவசியமானவர் பரிசுத்த ஆவியானவர். he is not an option, yes, but he is necessary. he is a necessity. so இப்படி நாங்க அந்த முதல் சரணம் வந்த உடனே தான் ஆவியானவர் குறித்து தான் நம்ம பாட போறோம், அதை குறித்து தான் நம்ம வந்து வர்ஷிப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவு எங்களுக்கு வந்துருச்சு. அதற்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த சரணங்களில் பரிசுத்த வேதாகமம் ஆவியானவரை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நாங்கள் வந்து கம்பைல் பண்ணணும்னு நினச்சி தான் அடுத்த சரணங்களை நாங்கள் எழுத ஜனங்கள் ஒரு க்ளூவா அவங்கள சொல்ல அப்படியே நம்ம டிவியில் நம்ம ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ யூ ஆஸ்க் அவர் பீப்புள் to say pronounce ஆவியானவர் குறித்து என்னெல்லாம் வார்த்தை தெரியும், ஒரு 5 வார்த்தை அவங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்ல ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள குயிக்கா கம் ஆன் ட்ரை பண்ணுங்களேன். சொல்லுமா நீ. ஆவியானவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன, அவர் யார், பைபிள் அவரை குறித்து என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் உங்க மனசுல வர்றது உடனே சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்பான் முதல்ல சொல்லட்டும். ஆவியானவர்னு சொல்லும் பொழுது உனக்கு என்ன பண்ண ஞாபகம் வருது சொல்லுப்பா. ஆவியானவர்னு சொன்ன உடனே எனக்கு அவருடைய பிரசன்னம் தான் பிரசன்னம். பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களுக்கு பிரசன்னம் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சத்தமா சொல்லுங்க. எனக்கு கேட்காம இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், ஆனா அப்பா ஆவியானவர் தகப்பன் இயேசு, ஓ ஹெவன்லி ஃபாதர் இஸ் லிசனிங் டு யூ. இப்போ எஸ் சத்தமா சொல்லுங்க, கம் ஆன். ஆமா, ஒருவேளை நீங்க நிறைய பதில்களோடு வந்திருக்கலாம். யூ கேன் சே நம் பலவீனங்களிலே அவர் உதவி செய்பவர், அப்புறம் நம்மளை தேற்றுகிறவர். ஏன்னா ஜீசஸ் வந்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனா விட்டுட்டு போறேன்னு தான் சொன்னார். துணையாளர், கம்பேனியன், எப்பவுமே கூட இருப்பவர், ஏற்ற துணையாளர். அதுக்கப்புறம் அவரை குறித்து என்ன இருக்கிறது, நமக்கு ஜெபிக்க எப்படின்ட்டு தெரியாதான், அப்போ நமக்கு உதவி செய்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான். கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர் தான் இல்லையா. எல்லாவற்றுக்கும் மேல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நமக்கு முத்திரை அவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ரட்சகராக அப்படி ரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீல் உண்டு. கவர்மெண்ட் கார் போதுன்னு வச்சுங்களேன், ஜீன்னு போட்டிருக்கோங்க. ஆமா, இதுவே கலெக்டர் வண்டினா நம்ம கவர்மெண்ட் சீலே அதுல இருக்கோங்க. இப்போ ஆவியானவருடைய சீல் உங்க மேல வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், வேற லெவல் சார். நீங்க அந்த சீல், நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி. இப்போ கவர்மெண்ட் ஒரு டாக்டர்னா அதுல கவர்மெண்ட் சீல் இப்படி குத்தி இருப்பாங்க சாப்பா, அந்த மாதிரி தான் முத்திரையானவர்ன்றது. அப்படிதான் அந்த கவர்மெண்ட். என்ன கவர்மெண்ட்? பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற கவர்மெண்ட் தானே. அப்போ ஆவியானவர் நமக்கு முத்திரையாய் இருப்பவர். அப்போ நம்மளுக்கு ஜெயமாய் இது எல்லாமே எதுக்காகனா for us to live a very victorious life. நம்மளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவதற்காக தான். ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த 2வது சரணத்தை நாங்கள் எழுதணும். நான் பாடுறேன், கேளுங்க. வற்றாத ஊற்றாக ஜீவநதியாக சத்திய ஆவியே நீர் என்னுள் வாருமே. வற்றாத ஊற்றாக ஜீவநதியாக சத்திய ஆவியே நீர் என்னுள் வாருமே. என் பலனே, என் துணையே, என்னை தேற்றும் தெய்வமே, என் ஜெபமே, என் ஜெயமே, என் முத்திரையும் நீரே. என் பலனே, என் துணையே, என்னை தேற்றும்
தெய்வமே, என் ஜெபமே, என் ஜெயமே, என் முத்திரையும் நீரே. ஆவியே நீர் வாருமே, மகிமையே நீர் போதுமே. ஓ ஆவியே நீர் வாருமே, மகிமையே நீர் போதுமே. ஆமென். எல்லாத்துக்கும் மேலே அந்த கடைசி சரணம் இல்லை, இட்ஸ் ஆர் எல்லாருடைய ஃபேவரட் கடைசி சரணம். ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இந்த ஷூட்டில் இந்த கடைசி சரணத்தை நாங்கள் பாடும் பொழுது ஆல் ஆஃப் அஸ் வி ப்ரோக் டவுன். எல்லாருமே நாங்கள் உடஞ்சி அழுதோம். ஷூட் ஃப்ளோரில் நாங்கள் பாடிட்டுருக்குறோம். எல்லார் கண்களிலேருந்தும் கண்ணீர் தார தாரையாய் வந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி அந்த டேக்கை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி ஆசாரிப்பு கூடார வாசலில் அந்த பிரசனம் இருந்ததுனால நிற்கக்கூடாமல் இருந்ததுன்னு வாசித்தோம். அந்த மாதிரி த சிச்சுவேஷன் வாஸ் லைக் தட். அந்த கடைசி சரணத்தை நாங்கள் வீடியோ பண்ணும்பொழுது எவ்ரி ஒன் வாஸ் லிட்ரலி இன் டியர்ஸ். ஹஸ்பண்ட், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த கடைசி சரணம் உங்களுக்கு அதானே ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ணே எனக்கு இந்த கடைசி சரணம் உசுராக இருக்குது அண்ணே, அவ்வளோ எப்படி என்ன இதை யோசிச்சிங்க, யார் இதை யோசிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். எஸ் இல்லை, அந்த வேர்டு அது உச்சரிக்கும் பொழுது என்ன பயங்கர ஹோப். நீ பரலோகம் போனா நீ ரட்சிக்கப்படணும். கரெக்ட். உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு ரட்சிப்பு வராது. உங்க அப்பா கிட்ட இருந்து வேணா உனக்கு சுகர் வரலாம், பிபி வரலாம். ஆனா உனக்கு ரட்சிப்பு வேணும்னா நீ ஏசப்பாக்கு ஒப்பு கொடு, நீ பரிசுத்தமா வாழு, நிச்சயமா பரலோகம் கொண்டு போவேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்த பிறகு இந்த ஸ்டாண்ட்ஸால் எங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷூட் ஃப்ளோரில் எங்களால் பாடவே முடியல. அழதான் வருது. ஒரு பெரிய ஹோப். ஏன்னா அதுதானக்கா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஹோப்பே. இந்த பூமியில் வாழறதுலாம் நமக்கு ஒரு நிச்சயமான வாழ்க்கை கிடையாது. யார் எப்போ போவானே தெரியல. ஒரு டைம் பீரியட்குள்ளே இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்ல. ஒரு அதிகபட்சமாக ஒரு டைம் லைனில் அதிகபட்சமாக ஒரு 70 வயசு 80 வயசு அவ்வளோதான். ஆனால் நித்திய காலமா யுக காலமா ஒரு வாழ்க்கை ஆண்டவரோட கூட இல்லை. ஆமாம் ஆமாம். ஆனால் அப்போ அந்த நம்பிக்கை கிடைச்சப்போ உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது நம்மளால வார்த்தையினால சொல்ல முடியலைங்கண்ணா. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஹோப் எனக்குன்ற ஒரு தேசம் இருக்கு. நான் நரகத்துக்கு போக மாட்டேன், நான் நரகத்தின் பிள்ளை இல்லை, ஆண்டரோடு யுகமாக வாழ்வேன். ஸோ அதுக்காக எனக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்மாவை நான் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போனோம். அங்கே எப்படி இருக்கும் அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். லைக் ஹவ் ஹெவன் வில் பி. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பசி இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே மன அழுத்தம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே பயம் இல்லை. அங்கே ஒன்று இருக்குதுங்க, அப்பா இருக்கிறாருங்க. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், பரலோகம் எங்கே இருக்குது? அதோடைய டெஃபினேஷன்லாம் எப்படிலாம் இருக்கும். நான் சொல்கிறேங்க, அங்கே அப்பா இருக்கிறாருங்க, அவர் பாதத்தில் நம்ம இருப்போங்க. அவர் தாங்க மகிமையே, அவர் தாங்க எல்லாமே. இப்போது ஏசப்பா சொல்கிறாருன்னா பரலோகத்துக்கு போகும்போது நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன். அப்போது நான் யோசித்தேன், முழு உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் ஒரு வார்த்தையினால் அப்படி உண்டாக்கிட்டாரு. ஆனால் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுவும் அவருக்கு ஒரு அசால்ட்டாக முடிகிற விஷயம் தானே. ஏன் அதை ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நமக்காக ஆண்டவர் பரலோகத்தை பார்த்து செய்கிறார். அதாவது உண்டாக்குறது என்பது ஒரு வார்த்தையில் உண்டாக்கினது. இப்போ நம்ம ஆயத்தம் படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல சாப்பாடு வேக வைக்கிறோம், அதுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டி போடுறோம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ரொம்ப அழகாக என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அஸ். ஓ, தன்னுடைய மனவாட்டிக்காக தன்னுடைய மனவாளன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஓ, பிளேஸ் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அஸ். உங்களுக்கான ஒரு ஆயத்தம். இனி அங்க கவலை இல்லை, இனி அங்க போராட்டம் இல்லை. உன் கவலை போராட்டம் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. இப்போ மனவாளன் அவரோட யுகமா வாழ போறோம் நம்பிக்கையோடு கூட பாட போறோம். பாடி முடிச்சு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். எஸ், ஒன் லைன். எஸ், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மகிமையின் மேகமாக
வழிகாட்டும் தீபமாக பரலோக பாதையில் என்னை கொண்டு செல்லுமே. மகிமையின் மேகமாக வழிகாட்டும் தீபமாக பரலோக பாதையில் என்னை கொண்டு செல்லுமே. நான் செல்வேன், நான் சேர்வேன் பரலோக தேசத்தை. நான் செல்வேன், நான் சேர்வேன் இயேசுவின் பாதத்தை. நான் செல்வேன், நான் சேர்வேன் பரலோக தேசத்தை. நான் செல்வேன், நான் சேர்வேன் இயேசுவின் பாதத்தை. மணவாளன் அவரோடு மகிழ்வேனே நிச்சயமா. நீங்க தைரியமா விசுவாசத்தோட சொல்லுங்க. மணவாளன் அவரோடு மகிழ்வேனே நித்தியமா. உங்களுக்காக இந்த நம்பிக்கைக்காக பாஸ்டர் ஆஸ்பான் is going to pray. சந்தோஷமா இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, அப்பா ஆவியானவரே, எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவரே, இந்த தென்றல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே, வியாதியோடு, பலவீனத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு ஒருவேளை அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க அப்பா, எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை கொடுங்க ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அநேக பேர் எங்களுக்கு தொலைபேசியில் எங்களை அழைத்து உங்கள் சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது, நானும் சாட்சி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் எங்களை அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடத்தில் சொல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். We are here to pray for you and testify your testimonies. If you want to sponsor this program, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உதவி செய்து தாங்க விரும்புகிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Thank you and God bless you.